சந்தியா ஜானி சீரியல்ல இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீஸே வந்து சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டா இருக்கும். ரகுராம் மட்டுக்கும் கேஷுவலா வந்து கல்யாண வேலையெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்படி பார்க்க போறேன்னே தெரியலையே! அப்படின்னு சொல்லும்போது, மணிவண்ணன் வந்து வராங்க. பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு விசாரிச்சுட்டு இருக்காங்க. நல்லா போயிட்டு இருக்கு. பிசினஸையும் பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. இந்த பக்கம் வந்து சீனோட கல்யாணம். இத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிசினஸ்ன்னு சொல்லிட்டே இருந்துட்டு, கடைசில வந்து எல்லாரையும் கூப்பிட்டீங்களா? சீனுவோட சொந்தக்காரங்க, உங்களோட சொந்தக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சா? சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் எல்லார்ட்டயும் வந்து சொல்லியாச்சு. ஒரு 500 பேர் வருவாங்க மச்சான். கவலைப்படாதீங்க. ஓ! அப்படியா? ரொம்பவே சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஜானகிய பார்த்தீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, மச்சான் தங்கச்சிய நான் பார்க்கலையே மச்சான். அவங்க கல்யாண வேலையா வந்து பிஸியா இருப்பாங்க. பொண்ணோட அம்மா இல்லையா? அவங்க எந்த நேரத்தில எந்த வேலை பார்க்குறதுன்னு தெரியாம வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து மாடிக்கு போனதாங்க ஞாபகம். சரின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல வந்து ஜானகிய பார்க்கலான்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து போறாங்க. சீனு வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த கல்யாணத்தில கதிரால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஆனா இப்பயே ஆரம்பத்திலேயே வந்து எல்லா பிரச்சனையும் பண்ணிட்டாப்படியே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. மாயா ஒரு பக்கம் வந்து பட்டமா இருக்காங்க. ரகுராம் வந்து மாயாட்ட வந்து கேட்குறாங்க. "ஜானகிய பார்த்தியாம்மா?" அப்படின்னு சொல்லும்போது, "பெரியம்மாவா? தெரியலையே." "சரி, நல்லா ஜாக்கிரதையா இரு. நல்லா சாப்பிடு. நல்லா தூங்கி ரெஸ்ட் எடு." அப்படின்னு சொல்லும்போது, "இங்க தான் நீ இருக்கியா? அப்பன்னா சீனு கண்டிப்பா இங்க தான் இருப்பான்னு" சொல்லிட்டு, "டேய் சீனு இங்க வாடா" அப்படிங்கிறாங்க. "என்னம்மாம்மா?" அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த இடத்துல. நம்ப சீனு, கடன்னு ஓடிக்கிட்டே இருக்காத. 2 நாள்ல கல்யாணம் வச்சிருக்கோம். வீட்லயே தான் இருக்கணும். சரியா? மணிவண்ணன் எல்லா வேலையும் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காப்ல. சரி மாமா, நான் வீட்ல இருந்து எல்லாரையும் பத்திரமா வந்து பார்த்துக்கிறேன். அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எல்லா வேலையும் பார்த்துக்கிறோம். நீங்க 2 பேரும் வந்து அப்படியே வந்து சிரிச்ச முகமா இப்ப எப்படி இருக்கீங்களோ, அதே மாரி இருங்கங்கிற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போறாங்க. மாடிக்கு போனதுக்கப்புறம் ஜானகி வந்து ரொம்பவே பாட்டமா வந்து பெட்ல வந்து உட்காந்துருக்காங்க. வர வழியில ஏகப்பட்ட பேரு என்னென்னமோ கேள்விலாம் கேட்டாங்க. எதுக்குமே ஜானகி வந்து பதில் சொல்லாம அப்படியே வந்து மாடிக்கு வந்து போறாங்க. "என்ன இது? ஜானகி வந்து எதுவுமே செய்ய மாட்டேங்கிறா. அமைதியா உட்காந்துக்கிட்டே இருக்காளே!" அப்படின்னு சொல்லி ரூம் வாசல்ல நின்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ப இங்க வந்தது கூட வந்து நோட் பண்ணாம இருக்கான்னா, என்னவா இருக்கும்? எதுவும் பிரச்சனையா? இல்ல கதிர நெனச்சு வருத்தப்படுறாளா? ஒண்ணும் புரியலையேங்கிற மாரி யோசிக்கும்போது, "என்ன ஜானகி பட்டமா இருக்க? மசமசான்னு இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அந்த இடத்துல. நம்ப ரகுராம், "அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லங்க. எனக்கு தெரியும் ஜானகி. இப்ப உனக்கே வந்து இன்ப அதிர்ச்சியா இருக்கு. அதனால தான் நீ இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க. ஒரு கல்யாணம் பண்ணாலே ரொம்பவே கஷ்டம். அதது நேரத்தில எந்தெந்த வேலைய சிறப்பா செய்யணும்னு இருக்கு. ஆனா, நம்ப வீட்ல ஒரே மேடையில 2 கல்யாணம் வச்சிருக்கோம். அப்பன்னா, நம்ப எப்படி வந்து பம்பரமா சுத்தணும்? இப்படி மசான்னு உட்கார்ந்திருந்தா என்ன அர்த்தம்ன்னு ரகுராம் வந்து கேட்கறாங்க. ஜானகி கிட்ட. ஒரு பக்கம் என்னங்க சொல்றது? நான் கேட்டு வந்த விஷயம்லாம் ரொம்பவே வந்து அதிர்ச்சியா இருக்கு. ஒரு பக்கம் கதிர் சொன்ன விஷயத்த என்னால அலட்சியமா இருக்க முடியல. சரி ஜோசியர போய் பார்க்கலான்னு பார்த்தா, அவர் வந்து இப்படியெல்லாம் பேசுறாப்புல. அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல நான் என்னத்த பண்றதுங்கிற மாரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ஜானகி அம்மா. ரகுராம் வந்து உட்கார சொல்றாங்க. அப்படியே வந்து உட்கார்றாங்க ஜானகி அம்மாவும். என் 2 பொண்ணுங்களுக்கும் நல்லபடியா வாழ்க்கைய வந்து அமைச்சு தரப்போறேன். இத கோடி ரூவா சம்பாரிச்சா கூட இந்த மனநிறைவும், சந்தோஷமும் வராதுங்கிற மாரி ரகுராம் வந்து சூப்பரா வந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆமாங்க. நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவமான பேச்சு. கிஷோருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அப்படின்னு சொல்லி நம்ம ஜானிக்கு வந்து கேட்கறாங்க. சொல்லியாச்சு. அவரு இன்னைக்கு இல்ல நாளைக்குள்ள வந்து வந்துருவாப்புல. அவரையும் வந்து நல்ல விதமா வந்து பார்த்துக்கணும். அம்மாவ திட்டக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. அவர் மனசு சங்கடப்படாத அளவுக்கு பார்த்துக்கங்க. ஆமாமா. பழச எல்லாத்தையும் மறந்துருவோம். இப்ப புதுசா நம்ம எல்லாரும் வந்து ஒரே சொந்தமா ஆயிட்டோம். கிஷோரும் நம்மளும் வந்து இப்ப மாயாவுக்கு வந்து அப்பா, அம்மாங்கிற மாரி இருக்கு. அவரையும் நம்ம நல்ல விதமா பார்த்துக்கிட்டா, மாயா சந்தோஷமா இருப்பால்ல. அதனால நான் அம்மாகிட்ட எதுக்கும் சொல்லி வச்சுர்றேன். சரி ஜானகி, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாரு. நான் கீழ போய் என்னென்ன செய்யணுமோ, அது எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு வந்துர்றேன். மண்டபத்துல எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு, நான் அங்கேயும் வந்து விசாரிச்சுட்டு வந்துர்றேங்கிற மாரி ரகுராம் மாட்டுக்கும் வீட்ட விட்டு வெளியில வந்து போறாங்க. ஜானகி வந்து என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு தெரியாம அப்படியே தடுமாற்றத்தின் உச்சத்துல வந்து இருக்காங்க. நம்ம ஜானகி அம்மா. இப்ப பிரச்சனை வரும்ன்னு சொன்னா, அதுக்கான காரணத்தையும், சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சு தீர்த்து வச்சிரலாம். ஆனா இப்படி சொல்றாங்களே! கல்யாணங்கிறது எல்லார் வீட்லயும் நடக்கிற விஷயம். ரொம்பவே சந்தோஷமாவும், நிம்மதியா இருப்பாங்க. நம்ம வீட்ல மட்டும் ஏன் இவ்ளோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு? யாருக்கு என்ன ஆகப்போகுது? எப்படி இந்த பிரச்சனைய வந்து நம்ப சால்வ் பண்ண போறோம்?